காஞ்சிபுரம் மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்திருக்கிறது. 51 கவுன்சிலர்கள் கலந்து கொள்ளாத நிலையில் தற்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாநகராட்சி கூட்டத்தில் 51 கவுன்சிலர்களும் கலந்து கொள்ளாததால் தீர்மானம் தோல்வியில் முடிந்திருக்கிறது. நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததை அடுத்து தனது மேயர் பதவியை மகாலட்சுமி தக்க வைத்துக் கொண்டார். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், தற்போது காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்திருக்கிறது. 51 கவுன்சிலர்களும் கலந்து கொள்ளவில்லை. என்ன காரணம்? மேலதிக விவரங்கள் என்ன? கண்டிப்பாக காஞ்சிபுரம் மாநகராட்சி தேர்தலில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்றது. 51 வார்டுகளை கொண்ட மாநகராட்சியில் 32 வார்டுகளில் திமுகவும், ஒரு வார்டில் காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்று மொத்தம் 33 வார்டுகளில் வெற்றி பெற்றிருந்தது. திமுக கூட்டணி கட்சியான காஞ்சிபுரம் மாநகராட்சியை கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து மேயருக்கு எதிராக திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக போர்க்கடித்திருக்கினர். இதன் காரணமாக நம்பிக்கையில்லா தீர்மானமானது இன்று கொண்டு வரப்பட்டது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது நடந்த வாக்கெடுப்பு மற்றும் அந்த நிகழ்வில் யாரும், அதாவது காஞ்சிபுரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட பங்கேற்காததால் இந்த மாநகராட்சி இந்த மேயருக்கு எதிரான தீர்மானமானது அந்த தோல்வியை தழுவியிருக்கிறது. குறிப்பாக 41 மாமன்ற உறுப்பினர்கள் மேயருக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்பதன் காரணமாக மேயருக்கு பெரும்பான்மையான ஆதரவு, அதாவது 16க்கும் மேற்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருப்பதன் காரணமாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தற்போது தோல்வியை தழுவியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.